பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து 1000 நாட்களை கடந்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அவர் சொல்லும் செய்தி என்ன, போராட்ட எதிர்ப்பு குழு செயலாளர் சுப்பிரமணியன் என்ன சொல்கிறார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏகனாபுரம், தண்டலம் உள்ளிட்ட 13 கிராமங்களை ஒன்றிணைத்து சுமார் 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்தூர் புதிய பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள், புதிய விமான நிலையம் அமைக்கப்பட்டால் விவசாய நிலங்கள், நீர்நிலைகள், குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படும் என்று கூறி அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு வரும் ஏகனாபுரம் மக்கள் தங்கள் போராட்டத்தில் 1000 நாட்களை கடந்து வேண்டும் விவசாயம், வேண்டாம் விமான நிலையம் என்று போராடி வருகின்றனர். இந்த நிலையில்தான் அவர்களுக்கு ஆதரவாக எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருக்கும் தாவேகா தலைவர் விஜய் முக்கிய விஷயத்தை கூறியிருக்கிறார். அவரது பதிவில், மண்ணுரிமைக்காக, வாழ்வுரிமைக்காக 1000 நாட்களை கடந்து அப்போராட்டம் நடத்தி வரும் என் பாசத்துக்குரிய பரந்தூர் மக்களே, நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமதே என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த விஜய் போராட்ட களத்திற்கே நேரில் சென்று மக்கள் மத்தியில் உரையாற்றியிருந்தார். கடந்த ஜனவரியில் நடந்த அந்த நிகழ்வின் போது பொடாவூர் பகுதியில் உள்ள வீனஸ் தனியார் திருமண மண்டபத்தில் போராடி வரும் 13 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளை சந்தித்த விஜய் போராடும் மக்களுக்கு ஆதரவாக பேசியதோடு ஆளும் திமுக அரசை கடுமையாக சாடினார். அத்தோடு போராடும் விவசாயிகளோடு என்றுமே உடன் நிற்பேன் என்று கூறியவர் மீண்டும் ஒரு நாள் உங்கள் ஊருக்குள் வருவேன் என்று உறுதியளித்து சென்றார். கட்சி தொடங்கிய பிறகு விஜயின் முதல் மக்கள் சந்திப்பாகவும் அது அமைந்தது. இந்த நிலையில்தான் போராட்டம் 1000 நாட்களை கடந்திருக்கும் நிலையில் அறப்போராட்டம் நடத்தி வரும் என் பாசத்துக்குரிய பரந்தூர் மக்களே, நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமதே என்று பதிவு போட்டிருப்பது கவனம் ஈர்த்திருக்கிறது. விஜயின் இந்த பதிவு குறித்தும் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் பரந்தூர் போராட்ட எதிர்ப்பு குழு செயலாளர் சுப்பிரமணியனிடம் தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது தாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதோடு தாவேகா சார்பில் விஜய் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க கேட்டுக்கொள்வோம் என்றும், அப்படி முன்னெடுத்தால் அது உறுதுணையாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் சுப்பிரமணியன். விஜயின் இந்த பதிவு நம்பிக்கை அளிப்பதாகவும் போராட்ட குழு சார்பில் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சார், நிச்சயமா நாங்க ஏற்கனவே இந்த 1000 நாள் நேற்று 1000வது நாள் சார், 1001வது நாள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க நிறைய டிஃபரெண்டான போராட்டங்களை மாநில அரசு கவனத்தை ஈர்த்து இந்த திட்டம் வேணான்னு நாங்க நடத்திட்டு இருந்தாலும் கூட, கிராம சபையில ஒரு 12 முறை தீர்மானம் எழுதணும், இப்படி டிஃபரெண்டா நடத்திட்டு இருந்தாலும் கூட, ஒரு நம்ம தளபதி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் வந்த பிறகு ஒரு அட்டென்ஷன் நிச்சயமா அதிகமா கிடைச்சது சார். அதாவது அகில இந்திய அளவுலன்னு கூட சொல்லலாம் இந்த திட்டத்தை பத்தி. ஏன்னா ஒரு இளம் தலைவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. முதல் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எடுக்கக்கூடிய ஒரு போராட்டம், மக்கள் நலன் சார்ந்த ஒரு போராட்டத்தை அவரு கையில எடுக்கும் போது அது ஒரு பெரிய மீடியா அட்டென்ஷன்ல இருந்து, மக்களுடைய அட்டென்ஷன்ல இருந்து, அரசினுடைய அட்டென்ஷன் நிறைய கிடைச்சிது சார். அதுல மாத்துக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனாலதான் நாங்க என்னன்னா, நேற்று 1000வது நாள் எல்லாரும் யாரெல்லாம் நமக்கு வந்தாங்க, எந்தெந்த பார்ட்டிகள், எந்த கட்சிகள் வந்தாங்க, அமைப்புகள் வந்தாங்க, எந்த வகையில நாங்க பயணிச்சோம்னு சொல்லும் போது அவருக்கு நாங்க நன்றி சொன்னோம் சார். குறிப்பா ஸ்பெசிபிக்கா அவருக்கு நன்றி தெரிவிச்சோம் அந்த கூட்டத்துல. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா அவரு இங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க சார். அன்னைக்கு பேசும்போது, இந்த போராட்டம் இந்த விவசாயிகள் இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன், விவசாயிகள் நலன் இந்த வந்து பாதுகாக்கப்படும், இந்த இடத்துல இருந்து இந்த மண்ணில இருந்து என்னுடைய போராட்டத்தை நான் துவக்கிறேன், இந்த மக்களுக்கு நான் கண்டிப்பா துணை நிற்பேன்னாங்க சார். அதே மாதிரி அந்த பச்சை டவல் வந்து ஒண்ணு போட்டேன் சார் நாங்க விவசாயிகள் சார்பா. டவல் போடும் போதும் அந்த அஷூரன்ஸ் எங்க கிட்ட கொடுத்தாங்க. கீழே இறங்கி அந்த 2 நிமிஷம் இருந்தார் இல்லைங்களா கீழே, அப்ப அதான் சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எந்த வகையிலயும் நாம வந்து நிச்சயமா உங்க கூட இருப்பேன், விட்டு கொடுக்க மாட்டேன், நம்ம சட்ட போராட்டம் நடத்தினாலும் நம்ம நடத்தலாம், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம்னு சொன்னாங்க சார். அந்த வகையில இப்ப அவரு பாத்தீங்கன்னா எந்த தீர்மானங்கள் எழுதினாலும், செயற்குழுவோ இல்ல மாநாட்டு தீர்மானமோ, கண்டிப்பா அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை பத்தி மென்ஷன் பண்ணி மக்கள் பக்கம் நாங்க நிக்கிறேன், மாநில அரசு இதை கைவிடணும்னு சொல்றாங்க சார். அந்த வகையில அவருடைய அடுத்த நகர்வுன்னு நம்ம நினைக்கிறோம் சார். இந்த நகர்வுகள் எங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை சேர்க்குது சார். எப்படி நம்ம மற்ற கட்சிகள் சேர்க்கிறாங்களோ அதுல இவங்களை நாங்க கொஞ்சம் தனியாகவே பாக்குறோம் சார் நாங்க.
எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சார். இது வரைக்கும் இந்த போராட்டத்தை தன்னிச்சையாக ஒரு அமைப்பு உருவாக்கி எடுத்துட்டு இருக்கோம் சார். நாங்க எந்த அரசியல் கட்சி சார்ந்தும் சாயம் நாங்க பூசிக்கல. ஆனா எங்களுக்கு எந்தெந்த வகையில் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நாங்க பயன்படுத்துவோம் சார், இல்லைங்களா? அப்போ தளபதி வராரு அப்படின்னும் போது அவரு சட்ட போராட்டத்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு எந்த இடத்துல துவக்கிறாரோ நாங்க நிச்சயமா அதுக்கு ஒத்துழைப்போம் சார். நாங்களும் துவக்குவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூவுலக நண்பர்கள் நாங்க நிச்சயமா நாங்களும் சட்ட போராட்டத்துக்கு தேவையான நேரத்தில் துவக்குன்னு சொன்னாங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கிரீன்ஃபீல்டு பாலிசியில தான் சார் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க, ஸ்பெஷல் அனுமதி கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். மற்றபடி ஏர்போர்ட் அந்த அத்தாரிட்டியோ இல்ல மற்றபடி சுற்றுச்சூழலோ இன்னும் நிறைய இருக்கு சார், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்போ தேவைப்படும் நேரங்கள்ல அந்த ஸ்டெப்ஸ் வரும்போது கண்டிப்பா சட்ட போராட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற போது நாங்களும் எடுப்போம், அவங்களும் எடுக்க சொல்லுவோம். அவங்க எடுத்தாலும் நாங்க வந்து ஒத்துழைப்போம் சார். ஓகேங்க சார். ஏன்னா முன்னாடி வக்பு திருத்த சட்டத்துக்கு ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு, அதை தொடர்ந்து இதுக்கு எடுப்பாரா உங்களோட எதிர்பார்ப்பா? கண்டிப்பா எடுப்பாரு சார், எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார், தனிப்பட்ட முறையிலும் சொல்லியிருக்காங்க எடுப்பேன்னு. கண்டிப்பா எடுப்பாங்க சார், நிச்சயமா எடுப்பாங்க சார்.